ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விபி கோச்சிங் சென்டர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஆர்ஆர்பியில் என்டிபிசி எக்ஸாம், அதில் அண்டர் கிராஜுவேட் எக்ஸாமுக்கு வந்து அட்மிட் கார்டு ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ உங்கள் சிட்டி எப்போ எக்ஸாம் அப்படின்றது வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ 7th August to 9 September வரைக்கும் டேட் சொல்லியிருக்காங்க. 7th August to 9th September வரைக்கும் நம்ம டேட் சொல்லியிருக்காங்க. அந்த டேட்டுக்குள்ளே உங்களுக்கு வந்து எக்ஸாம் இருக்கும். ஸோ சிட்டி இன்டிமேஷனுக்கு தான் லிங்க் இப்போதைக்கு வந்திருக்கு. இதில் நீங்கள் ரிஜிஸ்டர் நம்பரும் ப்ளஸ் டேட் ஆஃப் பர்த்தும் நீங்கள் போட்டிங்கன்னா அண்டு கேப்சா கிளிக் பண்ணி என்டர் பண்ணிவிட்டு லாகின் பண்ணோம்னா நமக்கு வந்து ஸ்லிப்பு வரும். சிட்டி இன்டிமேஷன் எந்த சிட்டியில் போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி. சப்போஸ் உங்களுக்கு வரலன்னா இது மாதிரி ஷோ ஆகும். அப்படின்னா உங்களுக்கு இன்னும் 1 வீக் அப்புறம் தான் எக்ஸாம் வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். நீங்கள் டெய்லியும் செக் பண்ணிகிட்டே பாருங்கள். ஸோ திடீர்னு எப்போ வேணால் வந்து நமக்கு சிட்டி இன்டிமேஷன் காமிக்கலாம். ஸோ பிஃபோராக நீங்கள் செக் பண்ணிக்கிட்டால் நீங்கள் வந்து ரீச் ஆகிறதுக்கும் மற்றபடி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நான் முதல் யூபிஎஸ்சியோட அந்த ஆன்சர் கீ ரிலீஸ் நேற்றே எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் நேற்று வரைக்கும் ரிலீஸ் ஆகலை. ஸோ இன்றைக்கும் ஈவினிங் வரைக்குமே ரிலீஸ் ஆகலை. ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி ஈவினிங் மேபி சான்ஸ் இருக்குது. இல்லைனா டுமாரோ தான், வெனஸ்டே தான் இருக்கும். ஆனால் போன வருஷம் பார்த்திங்கன்னா 1 டே அது நெக்ஸ்ட் டேவே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷனில் ஆல் கிளிக் பண்ணி வைங்க. ஏன்னா எப்போ வேணால் ரிலீஸ் ஆகலாம். நாங்கள் வீடியோ கண்டிப்பாக போட்டுருவேன். ஸோ தேங்க்ஸ் டு ஆல், சப்போர்ட் பண்ணுங்கள். அதோட வெப்சைட்டு டேரக்டர் லிங்க்கு, ஸோ இந்த லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து டிஎன் ஸ்கில் தான் லாஸ்ட்டாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் ஸ்கில்க்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் தராங்க. அதனால தான் ஸோ லேட் ஆகுது. நிறைய பேர் ஏன் வந்து லேட் ஆகுது, போன வருஷம் ஒரு நாளே அனுப்பியிருக்காங்களே ஏன் லேட் ஆகுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அதுக்கு எல்லாம் ரீசன் அப்படின்னா, அவங்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சிக்கும் ரயில்வேக்கும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சுருந்தாங்க. அதுக்கு ஆன்சர் கீ விட்டுட்டாங்க. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாம் ஆன்சர் கீ ரிலீஸ் ஆகி 1 month ஆகுது. இன்னுமே அதுக்கு வந்து ரிசல்ட் விடல. ஸோ அதுவும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ரிசல்ட் கண்டிப்பாக வரும், இந்த மந்த் எண்டுக்குள்ளே வரும். ஏன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரெசிடென்ஷியல் கோச்சிங் வந்து டெண்டர் விட்டுருக்காங்க. ஸோ அவங்க வந்து ரெசிடென்ஷியல் கோச்சிங் அந்த சென்டரை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் தான் ரிசல்ட்டை விடுவாங்க. ஏன்னா அப்போ தான் அட்மிட் பண்ணுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். ஸோ மேபி இந்த மந்த் எண்டுக்குள்ளே சான்ஸ் இருக்குது. இந்த மந்த் 29 ஆயிடுச்சு. இருந்தாலும் அட்லீஸ்ட் August 15க்குள்ளனாச்சும் வர சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஆர்ஆர்பி எக்ஸாம், எஸ்எஸ்சி எக்ஸாம் எழுதிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ரிசல்ட் வரும். அது கட் ஆஃப் வந்து ஆல்ரெடி பேங்கிங்க்கு போட்டேன். எஸ்எஸ்சிக்கு இன்னும் போடல. அதுக்கு வீடியோ வந்து அப்கமிங் வீடியோவில் வரும். நெக்ஸ்ட்டு வந்து டிஎன் ஸ்கில்ஸ் வந்து இப்போதைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா மேக்ஸிமம் இந்தியா ஸ்கில்ஸ் அப்படின்றது இப்போ ரிஜிஸ்டர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் மேபி அவங்க என்னென்னா ஃபஸ்ட்டு இந்த ப்ரிஃபரன்ஸ் இப்போ நெக்ஸ்ட்டு அடுத்த நோட்டிஃபிகேஷன் விட்டாங்கன்னா இது நோட்டிஃபிகேஷன் வந்து அதுக்கு அடுத்து போயிடும் அப்படின்றதுனால வெயிட் பண்ணிவிட்டு இன்னும் 2 days அப்புறம் தான் விடுவாங்க. அதுக்காக தான் இவங்க வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய கெஸ் படி இருக்குது. ஏன்னா டிஎன் ஸ்கில் அப்படின்றது அவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கு. எஸ்எஸ்சி பேங்கிங் எழுதணும், ஓகே, நானும் முதல்ல யூபிஎஸ்சி எழுதணும், சரி வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீக்குள்ளே ரிசல்ட் வந்துடும். ஸோ உடனுக்குடன் அப்டேட் வேணுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி ஆல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.